அம்மா என்னென்னலாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்க? வாட் டிட் யூ ஆட்? இதுதான் வந்து ஓகே ஓகே யாராவது நினச்சி எனக்கு black coconut also grinded and kamiti bringhangani eva mukula bharanam tamalam angikrit. Hi everyone, welcome to my new vlog. In today's vlog enna panna poringa? She is going to make curry leaves tuvaiyal, curry leaf sauce, or it can be told as curry leaf chutney, curry leaf chutney or whatever. So it's very very good for hair health and all that. See her hair, she's still her hair is black still only because of curry leaves. So she wants to show the curry leaf secret recipe, and she will also guide you through some mantras and what you can do for financial abundance and wealth, to get rich and to get more money. Urad dal, red chili, okay, உப்பு புளி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். okay, salt and tamarind we added. and idla கருவேப்பிலை only curry leaves. ஆமாம். and oil. ஆமாம், எண்ணெய் ஏதாவது எண்ணெய். okay, நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்க? what did you add? எண்ணெய். okay, கரெக்டாக வரும், அது கூட காணும். அப்போதான் வதக்கலாம் தெரியும். ஆமாம். ஸோ என்ன மந்திரம் படிக்கணும்மா? நல்ல வெல்த் மணி வரணும்னா என்ன மந்திரம் படிக்கணும்? மந்திரம் வந்து சுகர் சொல்லலாம். உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா சுகர் கம்பளம் போகலாம். ஐஸ்வர்யம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே. இது எந்த இயர் இந்த புக்கு? 2002. 2002லேருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் வந்து ஓகே 2002 புக். இது ஆலயம் புக்கிலிருந்து. ஓகே, ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ குபேரன் ஹிருதய கமலம் அந்த அந்த இது போகணும். ஓகே, இதுதான் வந்து குபேரனுடைய அந்த இது கோலம் நம்பர். இது வந்து ஸ்லோகம். ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதியே தனதான்ய சம்ருத்தி மே தேஹி தாவை ஸ்வஹா. திஸ் இஸ் மை ஃபேவரட் ஸ்லோகம். அண்ட் மனுஜ வாக்கிய விமான வரஸ்திகம் கருடரத்ன நிபம் நிதி தாயகம் சிவசக முருடாதி விபூஷிதம் வரகதம் தலதம் பஜ துந்திலம். அண்ட் இது வந்து ஐஸ்வர்ய கோலம் அண்ட் ஹிருதய கமலம். ஸோ போத் டு பி ட்ரான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பூஜா இல்லையா? அண்ட் ஹவு மெனி டேஸ் அந்த மாதிரி இருக்கா? ஏதாவது வெள்ளிக்கிழமை பண்ணலாம். எவ்ரி ஃப்ரைடே. அதுக்கு இது ஐஸ்வர்ய கோலத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் இது பூ வைக்க முடியாது. ஒவ்வொரு இது டாட் வருது பாரு. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு காயின் வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஓகே, அதே மாதிரி இதில் 9 வரும். இது வேற மாதிரி போடுறாங்க. 5 புள்ளி வைக்காம 5 புள்ளியாக வச்சிருக்கா, 4 புள்ளி வச்சிருக்கா பாரு. 5 புள்ளி தான் வைக்கணும். வேற மாதிரி இருக்கு. அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூபா வச்சு மஞ்சள் குங்குமத்தை வைக்கணும். நடுவுலேயும் ஒரு காயினை வச்சுடணும். வச்சுட்டு இது கடைசி ஒவ்வொரு புஷ்பம். ஏன்னா எப்பவும் புஷ்பம் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அந்த காயின் வைக்கிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் புஷ்பம் கிடைக்காது எப்போவும் சீசனில். அதனால வச்சுட்டு இதுக்கு எல்லா ஜவதி பூ மல்லிப்பூ எது கிடைக்கிறதோ அரளிப்பூ எது கிடைக்கிறதோ ஒரு பூ வைக்கணும். இது ஓகே, இது வந்து இது போட்டுட்டு பலகையில் இது ஐஸ்வர்ய கோலம் போட்டு அவளால் முடிஞ்சதுன்னா இது வந்து குபேர ஸ்லோகம் மட்டும் 11 தடவை சொல்லணும். இதுக்கும் ஒவ்வொரு ரூபா வைக்கணும். ஒவ்வொரு ரூபா வச்சு மஞ்சள் குங்குமம் விட்டு வச்சுக்கணும். அப்புறமா எப்படி போடணும் இந்த கோலம்? ரைஸ் ஃப்ளோர்லையா? அரிசி மாவு. ஓகே, அரிசி மாவில் தான் போட்டுட்டு பழங்காயில கோலம் போட்டுட்டு டர்மரிக் அண்ட் கும்கும் வைக்கணுமா? காய் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு கடைசியில் இதை வந்து 11 தடவை சொல்லணும். ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் ஒவ்வொரு மந்த்ரா ஃபார் 11 டைம்ஸ். ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு பூ வைக்கணும். ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் 2 தடவை சொல்லிட்டு குபேரம் முடிஞ்சதுன்னா குபேரம் இது ஆற்றுல
குபேரத்தோட ஃபோட்டோ இருந்ததுன்னா அது கடைசியில் அந்த 2 இதையும் வைக்கணும். ஓகே. இதை வந்து 11 தடவை சொல்லணும். முடிஞ்சதுன்னா வாழ்க்கை முடிஞ்சதுன்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம். விளக்கு ஸ்லோகம் பண்ணலாம். விளக்கு ஸ்தோத்திரத்துக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு பூ கிடைக்காததுனால ஒரு 108 காயின் வச்சுட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு 108 காயின் வச்சு ஒவ்வொருவரையும் சொல்லும் போது சுவாமி விளக்கு பாதத்தில் விளக்க வெறும் நம்ம மொட்டை ஏற்றக்கூடாது. ஒரு சாமானத்தில் வாழ்க்கை என்ன வெள்ளி இருந்தால் வச்சுக்கலாம், பித்தளை இருந்தால் எது வேணாலும் வச்சுக்கலாம். சாமானத்தில் அரிசியை வச்சுட்டு முடிஞ்சதுன்னா லட்சுமி நாராயணன் 2 விக்கிரம் வரும் வச்சிருக்க பாருங்க. அது வச்சு ஒரு லட்சுமி காயின், லட்சுமி வெள்ளி, அது லட்சுமி காயினை ஏதோ 1 ரூபா காயினை வச்சுட்டு அதில் வச்சுட்டு முதல்ல அவளுக்கு ஒரு வழக்குக்கு காமிச்சுட்டு அந்த பூவத்தை ஒரு சின்ன தட்டில் வச்சு சேர்க்கலாம். நம்மளும் எடுத்துக்கலாம், மரவாளுக்கும் கொடுக்கலாம். பூ எந்த பூ வைக்கணும்? குபேரருக்கு ரெட் கலர்னா ரோஜா பூ, ரெட் கலர் பூ தானே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எந்த கலர் வேணா பூக்கலாம். நமக்கு எந்த பூ வேணா, எந்த பூ கிடைக்கிறதோ எனி ஃப்ளவர், ஓகே, வாட் எவர் ஃப்ளவர் யூ கெட் and you have to put one coin on every number. குபேர இது இருந்தால் ஃபோட்டோ இருந்தால் அதை 8 வச்சுக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல. You can also take a screenshot of this Kubera. Okay. Lakshmi Ashtotram and Mahalakshmi Ashtakam. Mahalakshmi Ashtakam. நமஸ்தேது மகாமாயே. சொல்லுங்க. நமஸ்தேது மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே தங்கு சக்கர தாரஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓகே ஓகேம்மா. சரி, இது என்ன ஆச்சு? புக்கிலே இருக்கு. அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு படிக்கலாம். தெரியாத வச்சுட்டே படிக்கலாம். இன்னும் 10 நாள் படித்தா நமக்கே நின்று ஆகிடும். ஓம் விக்கிருதைனமான்னு வருவாது. அதை வந்து வெள்ளிக்கிழமை பண்ணணும். முடியலன்னா தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணால் ரொம்ப விசேஷம். தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் இந்த குபேர பூஜைங்கிறது தீபாவளி அன்றைக்கி பண்ணுவா. இதெல்லாம் முன்னாடி பண்ணிக்கிறது. வெறும் அதை மட்டும் பண்ணினா இதாக இருக்காது. அதனால ஒரு சாம்பார் அரிசியை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு அவள் எப்படி சக்திக்கு என்னென்ன முடியுமோ அது வந்து ஸ்லோகத்தை சொல்லிட்டு எது உண்மை இல்லைன்னா பாலையாவது வச்சு நேவதியம் பண்ணலாம். வெத்தலை பாக்கு, தேங்காய் வெத்தலை பாக்கு, பழம் வச்சு நேவதியம் பண்ணலாம். வசதி இல்லாத நம்ம காப்பி குடிக்கிறோங்க, அது பால் காய்ச்சுவோம்ல, அதில் சர்க்கரையை போட்டு சாமிக்கு நேவதியம் பண்ணுறேன் பாருங்க. ஷோர். ஓகே, வெரி குட். சரிம்மா. ஓகே, லீவ்ஸ் அரைக்க வேண்டியதானே எல்லாமே சேர்த்து? அரைச்சிட்டுமா? சும்மா அரைச்சிட்டு காமிச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சிக்கலாம். சொல்லுங்கம்மா. கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணணும்? அது கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, நிலக்கடலை எல்லாத்தையும் போட்டு தாச்சி கொட்டிட்டு சாதத்தை மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டோன்னா உதிரியாக போயிடும். இல்லை சாதத்தை முன்னாடியே உதிரியாக வச்சுக்கலாம். ஓகே. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொகையில் தனியாக போட்டு சாதத்தை பெஞ்சால் பிடிக்காது. இதை கரண்டியை போட்டு இதை ஒரு 2 ஸ்பூனை போட்டு கலந்துனா எல்லோரும் சாப்பிடுவேன். இந்த காலத்தில் சாப்பிட மாட்டேன். அந்த ஊற்றியை யாராவது நினச்சி எனக்கு அமேசிங் கறி லீவ்ஸ் சட்னி. Color beautiful. So I came to the first floor now and I'm doing this carrot curry. I'm nicely mixing it with the coconut and all that. So tadka is done. I have put up chili powder, salt and all that, and coconut also grinded and mixed it with it. And my son is there today. He's reading, so I thought I'll give some nice cucumber cut and give it to him now. So this also I will share it with my in-laws and parents. So read all the slokam and do puja for Mahalakshmi and all that. You will definitely get abundance, wealth and financial abundance and wealth for definitely. That will create lot of powerful trust and belief in you, and you can start
working towards financial abundance and wealth. So the slokas and everything is for that it will give you a lot of belief and trust, and you will start working towards that. So that's what it is. And you can also read along with Mahalakshmi Ashtakam, Ashtotram and all that. You can also read Kanakadara Stotram. Starts with Angam Hare Pulakabhushanam Ashrayanti Bringhanghaneva Mukula Bharanam Tamalam Angikritha Kila Vibhudirabhangalila Mangalyadastu Mama Mangala Devataya. So in that way, this is told by Adi Shankara for a lady, poor woman who was there in the hut, but even though she was not able to give anything to Adi Shankara when he came to ask for alms to that lady in the hut, she was not able to give anything, but she just had one small amla to give it to Adi Shankara, and Adi Shankara was he was overwhelmed with the way that lady has was trying to give it to Adi Shankara. Even that small amla, which whatever, she was not having anything in her house, but even that small amla which she was about to have it, she donated it to Adi Shankara. So he felt so happy, and he started singing this Kanakadara Stotram, where Mahalakshmi appeared in front of them and have given lot of abundance, wealth. And so in that way it would be very, very nice if you also read Kanakadara Stotram. So that's what it is, and hope you like my video for today. Thank you for watching, and bye bye.